Hi, this is Jagan from J Design Interiors. என்னோட நேம் வந்து ஜெகநாதன். என்னோட கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா வந்து J Design Interiors. நம்ம கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்கட்லை ரோடு, அதாவது வந்து 200 feet ரேடியஸ் ரோடு காவேரி ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்து நம்மளோட ஆஃபீஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹோம் இன்டீரியர்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்டீரியர்ஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ஸோ கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இன்டீரியர் ஒர்க்ஸுமே வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி ஒர்க்ஸ் வந்து நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கனால வந்து நம்ம வந்து மார்க்கெட்லேயே வந்து கொஞ்சம் குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். அட் த சேம் டைம் வந்து பிரைஸும் கரெக்டா இருக்கும், பெஸ்டா இருக்கும். டெஃபினட்டா வந்து பெஸ்டா இருக்கும். நீங்க ஜஸ்ட் ஒரு கோட் வாங்கி பாருங்க, வாங்கி பார்த்தீங்கனாலே வந்து நீங்க ஃபீல் பண்ணிடுவீங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் பிரைசிங்கும் உங்களுக்கு. அண்ட் சேம் டைம் வந்து டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து லேமினேட்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிருவோம். ஸோ A to Z வந்து உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி தர மாதிரி வந்து இந்த கம்பெனி ஒர்க் பண்ணி தரோம் உங்களுக்கு. ப்ரோ இப்போ இது என்ன ஆஃபீஸ்? ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு IAS ஆஃபீஸ் கான்ஃபரன்ஸ் ரூமுங்க. ஸோ இது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிண்டியில் அடையாரில் பார்த்தீங்கன்னா அடையார் போகிற ரோட்டில் கிண்டியில் இருக்க ஸ்பிக் பில்டிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பிக் பில்டிங்கில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து இந்த ஆஃபீஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளோட ஒர்க்ஸ் என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து ஆக்சுவலாக வந்து கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ரூமாக வந்து நம்ம வந்து ரெனோவேட் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிக்சர்ஸ் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த பிக்சர்ஸ் பாருங்க. ஸோ இப்போ வந்து A to Z கம்ப்ளீட்டாக ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து நம்ம வந்து ரினோவேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னலாம் ரினோவேட் பண்ணியிருக்கோன்றதை வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து இது என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளூட்டட் பேனல். ஸோ இந்த ஃப்ளூட்டட் பேனல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சார்கோல் ஷீட்டில் வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஒரு ரெடிமேட் ப்ராடக்ட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ளைவுட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்துருப்பீங்க, இது வந்து ஸ்விட்சஸே கிடையாது. இது வந்து ஃபுல் ஆட்டோமேஷன். இந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து மொபைல்லே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி லைட்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்மளோட மொபைலில் வந்து சிங்க் பண்ணிவிட்டு நம்மளோட மொபைல் மூலிமா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூமில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரோட மொபைலில் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். எந்த லைட் ஆஃப் பண்ணணும், எந்த லைட் போடணும், லைட்டோட லூமினஸ் வந்து பிரைட்னஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு கம்மி பண்ணுறதுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே வந்து இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹேவல்ஸோட ராப்டின்ற ஒரு பிராண்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த ரூமோட ஹைலைட் பர்பஸ்க்காக தான் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ஷீட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங். ஸோ ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளைன் ஃபால் சீலிங், அதாவது பிரிட்ஜ் ஃபால் சீலிங் தான் பிஃபோராக இருந்தது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து 3-way சர்ஃபேஸ் பேனல் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேனல் லைட்டுமே வந்து ஹேவல்ஸோட பிராண்ட் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிமோட் அக்சஸ் மூலியமா லூமினன்ஸ் வந்து நீங்கள் பிரைட்னஸ் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிமீட்டர் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ மேலே மிடில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 240 LEDன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அந்த 240 LED போடுறோன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க ஸ்ட்ரிப்னஸோட அந்த பிரைட்னஸ் வந்து டாட்டட் லைட்ஸ் இல்லாமல் பிளைனா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டியூப் லைட் மாதிரியே உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இது மட்டும் நீங்கள் போட்டு உட்காரும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட்டையும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ எல்லாமே பிராண்ட் தானே யூஸ் பண்றீங்க ப்ரோ? கம்ப்ளீட்டா எல்லாமே பிராண்டட்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஓகே, பிராண்டட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டா எல்லாமே ஹேவல்ஸ் பிராண்டட் இருக்கு, லேமினேட்ஸ், ஃப்ளூட்டட் பிராண்ட்ஸ் பிராண்டட் தான். ஸோ கம்ப்ளீட்டா பிராண்டட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து பிரைசிங்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பீப்புளுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், ஹை எண்ட் கஸ்டமருக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்னு போது உங்களுக்கு மெட்டீரியல் வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகாது. உங்களுக்கு வந்து குவாலிட்டியோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா இப்போ லைட் வந்து 240 LED போடுறேன். இதுவுமே வந்து உங்களுக்கு பட்ஜெட்ல வந்து இந்த 240 LED வந்து இதே நீங்க கம்மி பிரைஸ்ல போகும்போது பார்த்தீங்கன்னா 180 LED இது மாதிரி போடுற மாதிரி வரும். பட் வந்து உங்க குவாலிட்டி வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த ஒரு லைட்டோட பிரைட்னஸ் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பர்பஸ் உங்களுக்கு. ஸோ அதுக்காக வந்து வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்ல, பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே லைட்டோட பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், கூட இருக்கும். அவ்வளவுதான். ஓகே இப்போ என்ன ப்ரோ காட்டிட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் ரூம் வந்து சேர்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சேர்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ 6 சேர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் உட்கார்றதுக்காகவும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய சேர் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சேர்ஸ் சொல்லுவோம். ஓகே, இதுக்காகவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமைஸ் பண்ணி
அதையுமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஆஃபீஸில் நம்ம. ஓகே ப்ரோ, இப்போ கஸ்டமைசேஷன் சேர்ஸ்னா எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்ராக்ஸா? அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10,000லேருந்தே வந்து நீங்கள் வந்து உங்களோட சேர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ஃபேப்ரிக்லேயே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதையுமே வந்து நம்ம ஒரு ஃபுல் பட்ஜெட்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஃபுல் வீடு பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஃபுல் ஆஃபீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு அதையுமே வந்து இன்க்ளூடாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து வேற வெண்டர்கிட்ட நீங்கள் போயிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணணுன்ற ஒரு இது தேவை இருக்காது, அதையுமே வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துருவோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பாடி நானோ மில்க் ஒயிட் ஸ்டோன் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து 8க்கு 2.5 அந்த மாதிரி ஸ்டோன் சைஸ்ல வந்து அவைலபிளாக கிடைக்கும். இது கிரானைட்டா ப்ரோ? இது வந்து கிரானைட் கிடையாதுங்க, இது வந்து ஆக்சுவலாக ஃபுல் பாடி டைல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்லி ஃபார் இந்த கிச்சன் யூஸ்க்கு, ஆஃபீஸ் டேபிள்ஸ், ஸோ இது மாதிரி கவுண்டர் டாப்க்கு இது மாதிரியான இடத்துக்கு வந்து பர்டிகுலராக யூஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பவர் சாக்கெட்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம லேப்டாப்ஸ் போடுறதுக்கு, HDMI போர்ட்டுக்கு, ஸோ இந்த மாதிரியான பவர் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பாக்ஸ்க்கு வந்து நம்ம இங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா இதெல்லாம் நியூ டெக்னாலஜியா இருக்கு ப்ரோ. எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஓகே. நீங்க அங்க டிவில நீங்க ப்ரொஜெக்ட் ஆகணும், உங்களோட USB கேபிள் இங்க இன்சர்ட் பண்ணினாலே போதும், ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து டிவில வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். ஓகே. இப்போ வந்து ப்ரொஜெக்டர்லாம் பாத்தீங்கன்னா வந்து வேர்ல்டு மாடல். ஸோ அந்த ப்ரொஜெக்டர் இல்லாம நம்மளோட லேப்டாப், நம்மளோட மொபைல்ல ஈஸியா கனெக்ட் பண்ணிட்டோம்னாலே நம்ம டிவில வந்து ஈஸியா ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ஆஃபீஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம் நம்ம. ப்ரீவியஸ் ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மீட்டிங் ரூம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எது மாதிரி பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஜெக்டர் செட்டப் இல்லாமல் ஈஸியாக ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு லேப்டாப், ஒரு மொபைல் இருந்தாலே நம்ம உட்காந்துட்டு அது மூலியமாகவே வந்து நம்ம இந்த டிவி அக்சஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு PPT ப்ரெசன்டேஷன் காமிச்சிக்கலாம், மீட்டிங் வந்து கான்ஃபரன்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ கேமராவுமே வந்து நாங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு 360 கேமரா வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த 360 கேமரா மூலிமா வந்து மீட்டிங் என்ன நடக்குதுன்றது வந்து லைவாக ரெக்கார்ட் ஆகி இந்த இடத்துல ஷோ ஆகிற மாதிரி வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாரிசான்டல் பிளைண்ட்ஸுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிசைனர் பிளைண்ட்ஸ் அந்த வேரியண்ட்ல வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஈஸியாக வந்து ரோல் அப் பண்ணிக்கலாம், ரோல் அப் பண்ணிக்கலாம் ஈஸியாக உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து சன்லைட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க உங்களுக்கு வந்து லூமினஸ் வந்து சன்னோட லூமினஸ் ரொம்பவே டிஃபரண்டா இருக்கே ப்ரோ. ஆமா சன்லைட்லயும் வந்து உங்களுக்கு வந்து சன்னோட லூமினஸ் வந்து ஈஸியா உங்களுக்கு வெளிச்சம் வந்து உங்க ஆபீஸ்ல கொடுக்கும். உங்களுக்கு லூமினஸ் வேணும்னா நீங்க வந்து நீங்க வந்து டில்ட் பண்ணிக்கலாம். டில்ட் பண்ணிக்கிறது மூலமா வந்து நீங்க அந்த லூமினஸ் வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், அந்த பிரைட்னஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஹாரிசான்டல் பிளைண்ட்ஸ் தான் வந்து இங்க ஹாரிசான்டல் ரோலர் பிளைண்ட்ஸ் வந்து இங்க வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எவ்வளவு பிரைஸ் ஆகும் ப்ரோ? இதெல்லாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 150 ரூபீஸ்ல இருந்தே வந்து இந்த மாதிரி பிளைண்ட்ஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இது வந்து கஸ்டமைஸ்டு தான். நம்ம உங்களுக்கு இப்போ வந்து உங்க வீட்டில் எவ்வளோ சைஸஸ் இருந்தாலுமே சரி அதுக்கேற்ற மாதிரி சைஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பிளைண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டுமே வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ரூமாக இருந்தாலுமே வந்து அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான டாப்லையுமே வந்து நம்ம வந்து அந்த நேனோ ஃபுல் பாடி ஸ்டோனை வந்து இங்கேயும் ப்ளேஸ் பண்ணிருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ஸ் வைக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு திங்ஸ் வச்சு எடுக்கிறதுனால வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஆஃபீஸ் இருக்கும்போது ஒரு நார்மலாக ஒரு பிளைவுட் மேலே இருந்தாலே வந்து அந்த அளவுக்கு ஃபீல் நல்லா இருக்காது. ஒரு ஸ்டோன் இருக்கும்போது வந்து அது லுக்காக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொஃபைல் டோர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம அலுமினியம் ப்ரொஃபைல் டோர்னு சொல்லுவோம். நம்ம இது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அலுமினியம்ல ஒரு ப்ரொஃபைல் ஃப்ரேமை மேக் பண்ணி அதுக்குள்ள வந்து கிளாஸை வந்து கன்சில் பண்ணியிருக்கோம். எதுக்காக இப்படி பண்ணிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உள்ள லைட்ஸ் போடும்போது வந்து அந்த லைட்ஸோட லூமினஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக கொடுக்கும். உங்களுக்கு அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் வந்து ஒரு பிளாக் கலர் ஃப்ரேம் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. உள்ள நம்ம எந்த பொருள் வச்சிருந்தோம்னா அதோட ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிளியராக கொடுக்கும் உங்களுக்கு. உள்ளேயுமே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க லைட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த லைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கன்சீல்டு ப்ரொஃபைல் லைட். உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்து எதுவுமே வந்து ப்ரொஜெக்ட் இருக்காது, எல்லாமே வந்து இந்த கபோர்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு கன்செப்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு கன்செப்ட் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருந்தாலும் அதோட பிரைட்னஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இதில் ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஒன்லி லைட்ஸ் மட்டும் தான் வியூ ஆகும். லைட்ஸ் எங்கே இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு வந்து விஷுவலாக தெரியாது, உங்களுக்கு ஹிடனாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட்டில் வராது. உங்களுக்கு நம்ம சைஸை பொறுத்து வந்து ஸ்கொயர் ஃபீட் அந்த ப்ரைஸிங் வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு
250 300 அந்த ரேஞ்சில் தான் வந்து இந்த மாதிரி ப்ரொஃபைல் டோர்ஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளூட்டட் லேமினேட்டை வந்து இந்த சைட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன லேமினேட்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டில் உங்களுக்கு தெரியும், தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து ஒரு ஃப்ளூட்டல் லைன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ரன் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பர்டிகுலராக லாங்லேருந்து பார்க்கும்போது ஒரு க்ரூவிங் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக விசிபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ் தெரியணுன்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளூட்டல் லேமினேட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல. ஓகே, இதுல டிஃபரெண்ட் டிசைன்ஸ்ல அவைலபிளா இருக்கா? நிறைய டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு மார்பிள் லேமினேட் டிசைன்ல வந்து நம்ம மேக் பண்ணிருக்கோம். அதை நம்ம பாத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அவங்களோட கம்பெனியோட லோகோ அண்ட் அவங்களோட பிராண்ட், அதாவது வந்து NTADCLன்ற அவங்களோட கம்பெனியோட நேம் வந்து LED சைன் போர்டு மூலியமா வந்து நம்ம இன்பில்டாவே முன்னாடியே ஒயரிங் பண்ணி அது மூலியமா இந்த லோகோவும் இந்த லெட்டர் போர்டுமே வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்கோம் நம்ம. ஓகே, பார்க்கும்போது வந்து ஒரு வீடியோ கால் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்ல பார்க்கும்போது ரொம்பவே ஹைலைட்டடா தெரியும். உங்களுக்கு பார்க்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் மாதிரி தெரியும், உங்களுக்கு ஒரு ஹைலைட்டட் ப்ரொஃபைல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு உங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டிவிக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு பேனல் போட்டிருக்கோம். இந்த பேனல் என்ன பேனல்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து கம்ப்ளீட்டாவே ஒரு OHP ஷீட்னு, ஆக்சுவலா இந்த வினியர் ஷீட்னு சொல்லுவாங்க. இதுல எதுக்காக நம்ம இங்க வினியர் ஷீட் அப்ளை பண்ணிருக்கோம், லேமினேட் இல்லாம வினியர் ஷீட் அப்ளை பண்ணிருக்கோம், ஒரு டிவி ஆர் ப்ரொஜெக்டர் எதுவாக இருந்தாலுமே சரி அதுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து நீங்க கான்ஃபரன்ஸ் இருக்கும்போது ஒரு ஹைலைட்டட் பர்பஸ் இருக்கக்கூடாது. அதனால வந்து அது வந்து கொஞ்சம் டல்லா இருந்தாதான் வந்து மற்ற இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக அது ஒரு ஓல்டு திங்லேயே வந்து இந்த இடத்துல பிளான் பண்ணிக்கோம். இது வந்து ஹேண்ட்மேடு ஃப்ளூட்டல் பேனல் மாதிரியே வந்து ஹேண்ட்மேட்ல பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு பிளைன் ஷீட்டை மேக் பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன OHD ஷீட்டை கட் பண்ணி தனித்தனியா பிளேஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளூட்டல் மாதிரி இருக்கும், பட் இது கம்ப்ளீட்டா வந்து கஸ்டமைஸ் பண்ணி சின்ன சின்ன பீஸா வந்து ஹேண்ட்மேட்ல பண்ண ஒர்க் தான் இது கம்ப்ளீட்டா உங்களுக்கு. மத்த எல்லாமே ஃபேக்டரி ஃபினிஷ், பட் இந்த பர்టిక్యులர் ஒர்க் மட்டும் வந்து ஹேண்ட்மேடாவே பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டுக்கு நம்ம. இப்போ ப்ரோ இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ண எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு? ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு டைம் கொடுத்தது வந்து 20 days டைம் கொடுத்தாங்க. பட் எங்களுக்கு வந்து 23 days ஒரு 3 to 4 days வந்து கொஞ்சம் எக்ஸஸாவே ஆயிடுச்சு நாங்க கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு. பட் வந்து இது ஆஃபீஸ் பர்பஸ்ன்றதுக்காக எங்களுக்கு வந்து டைமிங்ல கொஞ்சம் வந்து ப்ராப்ளமா இருந்தது. ஸோ அதனால வந்து மேபி டிலே ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 50 to 20 days வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம முடிச்சிடலாம் நாங்கள். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த ஃப்ளோரிங்கு. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பிளான் ஃப்ளோரிங். இது ஆக்சுவலாக வந்து இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதுக்கு முன்னாடி டைல் தான் இருந்தது. அந்த டைலுக்கு மேலேயே வந்து ஒரு பிளான் மாதிரி ஃப்ளோரிங் வந்து மேக் பண்ணிருக்கோம். இது வந்து உங்களுக்கு கிரே கலர்ல தீம்ல பண்ணிருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கிரே தீம்ல பண்ணிருக்கிறதுனால இந்த ஃப்ளோரிங்குமே வந்து நம்ம வந்து ஒரு கிரே தீம்ல மாதிரி வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோங்க. இது ஏதாவது ஷீட் ஏதாவது டேமேஜ் ஆச்சு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா வந்து நம்ம இந்த ஷீட்டை வந்து அந்த ஒரு பிளாங்க் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வேற பிளாங்க் வந்து ஈஸியாக வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து பிளாங்க் ஃப்ளோரிங் வந்து நம்ம ஈஸியாக சஜஸ்ட் பண்ணுறோம். ஈஸியாக அவைலபிளும் கிடைச்சிடும். நீங்களே வந்து இந்த மாதிரி ஷீட் வந்து நீங்களே வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ ப்ரோ கமர்ஷியல் பில்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் வீட்டுக்குன்னா இன்டீரியர்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா? எத்தனை நாள் ஆகும்? எவ்வளோ ப்ரைஸ் வரும்? ஓகே, ஆக்சுவலாக நம்ம கமர்ஷியலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஹோம் இன்டீரியர்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஹோம் இன்டீரியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 BHK 3 BHKன்னு வச்சுட்டிங்கன்னா இப்போ 3 BHK உங்களுக்கு A to Z, அதாவது வந்து மாடுலர் கிச்சன், டாப் வார்ட்ரோப்ஸு, 3 பெட்ரூமோட வார்ட்ரோப்ஸு, லாஃப்ட்டு, வேனிட்டி யூனிட், கிராக்கரி யூனிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாத்ரூமில் கிளாஸ் பார்ட்டிஷன்னு, டைலிங் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி A to Z கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்கணும். இன்டீரியர் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக 30 days டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் ப்ளஸ் உங்களுக்கு பாத்ரூம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்ஸு, சிவில் ஒர்க்ஸு. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒர்க்ஸும் சேர்ந்து இந்த இன்டீரியர் ஒர்க்கோட பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து 30 to 45 days வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். 3 BHK இருந்தாலுமே 45 days வந்து கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துடலாம். அதே 2 BHK வந்தால் இன்னுமே வந்து உங்களுக்கு ஒரு 30 daysன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 25 daysலேயே வந்து நம்ம ஈஸியாக வந்து ராப் பண்ணி முடிச்சு கொடுத்துடலாம் நம்ம. இப்போ இன்டீரியர் ஒர்க்ஸ் இல்லாமல் ரெனோவேஷன் ஒர்க்ஸும் பண்ணி தரீங்க? ஆமாம், இன்டீரியர் ஒர்க்ஸ் மட்டும் பண்ணி கொடுக்குறது, ரெனோவேஷன் ப்ராஜெக்ட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்ரூம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்ஸு, ஃபுல் டு ஃப்ளாட் டைலை வந்து ரினோவேட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் டைலில் போடுற மாதிரி ஒர்க்ஸு அண்ட் கம்ப்ளீட்டாக ஃபுல் பெயிண்டிங் ஒர்க்ஸு. ஸோ எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் ஒர்க்ஸு, இன்டீரியர் பெயிண்டிங் ஒர்க்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ரூஃப் கூலிங், டேம்ப் ரூஃப் கோட்டுமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி என்ன சம்மர் பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கூலிங் இருக்கிறதுக்காக வந்து ரூஃப் கூலிங் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கம்ப்ளீட்டாக நம்ம.
எவ்வளோ பட்ஜெட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ? ஆக்சுவலாக இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 2 பிஹெச்கே வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 lakhs 2.5 lakhsலேருந்தே நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஒரு மாடலர் கிச்சன், வார்ட்ரோப், 2 பெட்ரூம் வார்ட்ரோப்பு, மாடலர் கிச்சன், ஒரு மினி பூஜை, ஒரு ஷூ ரேக்கு, ஒரு க்ராக்கரி. ஸோ இந்த மாதிரி மினிமம் பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் 2லேருந்து 2.5 lakhsலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் ப்ரீமியமாக பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அதுக்கான குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அது அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி உங்களோட பொருளை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து 2 lakhs 2.5 lakhsல இருந்தாலுமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நம்ம டிசைன் பண்ணி டிசைனுக்கு ஏற்ற ஃப்ரீ டிசைன் காஸ்ட்டு, டிசைனுக்கு வந்து எந்த காஸ்ட்டுமே கிடையாது. அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்க்குமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கிட்ஸ் பெட்ரூம்னா அந்த கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸு, உங்களோட சன்ஸ் பெட்ரூம்னா சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸு. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸை வந்து அந்த ரூமில் இருக்க வார்ட்ரோப்ஸ் வந்து போட்டு கஸ்டமைஸ் பண்ணி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எதுவுமே வந்து ப்ரீமோல்டு திங்ஸ் கிடையாது, ரெடிமேட் திங்ஸ் நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு பெட்ரூமில் வந்து 2 வார்ட்ரோப்ஸ் இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேக்ஸ், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஸோ ஒய்ஃப்க்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாரீஸ், ரேக்ஸு, இது மாதிரி கஸ்டமைஸ் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எதுவுமே வந்து உங்களுக்கு ரெடிமேட் திங்ஸ் எதுவுமே இல்லை. உள்ளே இருக்க லேமினேட்ஸுமே வந்து ப்ரீமியம் லேமினேட்ஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். செஞ்சுரி, விர்கோ லேமினேட்ஸ், மெரினோ, க்ரீன் லேம். ஸோ இந்த மாதிரியான ப்ரீமியம் லேமினேட்ஸ் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுவுமே பட்ஜெட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சென்னையில் மார்க்கெட்டில் இருக்க ப்ரைஸோடவே வந்து 10 to 20% வந்து எங்ககிட்ட ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். நீங்கள் வெளியே என்கொயரி பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் என்கிட்ட கோட் வாங்கலாம். கோட் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ ப்ரோ கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட ஐடியா இல்லாமல் வராங்கன்னா அவங்களுக்கு நீங்களே சஜஸ்ட் ஆமாம், பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ ஒரு வீடு பண்ணணும், இப்போ தான் சார் ஃபஸ்ட்டு வீடு கட்டியிருக்கேன், எனக்கு இன்டீரியர் பற்றி 0 நாலேஜாக இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நாங்களே பண்ணி கொடுத்துறோம். டிசைன்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவங்களோட லிவிங் ஹாலு, பெட்ரூமு, வேனிட்டி யூனிட்ஸு, உங்களுக்கு வந்து A to Z பால்கனி ஏரியா கண்டிப்பாக வந்து எப்படி இருக்கணுன்றதை வந்து முன்னாடியே நம்ம வந்து டிசைன் பண்ணி அவங்களுக்கு விஷுவலாக காமிச்சிட்டு ஈச் அண்ட் எவ்ரி ரூமே சரி, எவ்ரி ஸ்பேஸுமே சரி அவங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி காமிச்சிட்டு அந்த டிசைன் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ மூலியமாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து வாக் த்ரோலையும் இருக்கும். அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே அவங்க போனால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றத முன்னாடியே ஒரு விஷுவல் வீடியோ மூலிமா அவங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது வந்து எந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலும் இந்த ஐட்டம் வேணும், இந்த ஐட்டம் வேண்டான்றதுனால நம்ம அந்த எல்லாமே வந்து அதிலே நம்ம ஃபைனல் பண்ணிவிட்டு நம்ம கோஹெட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து கம்ப்ளீட்டாக முடியும். அட் த சேம் டைம் வந்து அவங்களுமே வந்து ஈஸியாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஐடியா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஸோ ஐடியா இருக்கிற கஸ்டமருக்கு இந்த மாதிரி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சைட்லேருந்து இன்புட் கொடுப்பாங்க, எங்கள் சைட்லேருந்து இன்புட் கொடுப்போம். ஸோ 2 பேரோட இன்புட்டை வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து எங்களோட டிசைன் வந்து டிசைன் டீம் வந்து கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்கிறத வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தவிர்த்துக்கலாம் நீங்கள் எங்கள்கிட்ட வர்றது மூலிமா. ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் அந்த மாதிரி இருந்தால் நீங்களே சரி பண்ணி கொடுத்துருவீங்களா? இப்போ ஃபிசிக்கல் டேமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எந்த மாதிரியான ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்தாலும் வந்து எந்த காஸ்ட்டுமே இல்லாமல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாற்றி கொடுத்துறோம். நாங்கள் பண்ணுற ஒர்க்ஸ்க்குமே வந்து 10 வருஷம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன மெட்டீரியலில் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேமினேட்ஸ் வந்து பீல் டை வெளியே வர மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹிஞ்சஸ் வந்து லாக் ஆகலை, ப்ராப்ளம் வருது, ரஸ்ட் ஆகுதுன்றனால சரி, ஹேண்டில்ஸ் ப்ராப்ளம் வருதுனால சரி, ஹார்ட்வேர்ஸ் ஃபிட்டிங்ஸு ரஸ்ட் ஆகுதுனாலும் அந்த ஃபிட்டிங்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கான சர்வீஸ் சார்ஜஸும் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து 10 வருஷம் வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த மாதிரியான கம்ப்ளீட்டாக வந்து இந்த வித்தவுட் காஸ்ட்டில் 10 இயர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வாரண்டி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கம்பெனியில்.